அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, அதாவது பங்குனி மாதம் முடிவதற்குள்ள இங்கு சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்கள் உங்க கையில இருந்தாலே போதும், வாழ்க்கையே தலைகீழாக மாறும். எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். அது என்னென்ன பொருட்கள் மற்றும் அதை எப்படி நாம பயன்படுத்துவது என்று தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்துக்கு இணையான ஒரு அற்புதமான தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிகழ்த்துவதற்கான ஒரு மாதம் என்றும் கூட சொல்லலாம். இந்த பங்குனி மாதத்துல பல பயனுள்ள விசேஷ தினங்களும் விரத நாட்களும் வருகின்றது. அதனுடைய முதல் விசேஷமாக இந்த பங்குனி அமாவாசையை நாம கடந்து வந்திருப்போம். அதற்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷம் பங்குனி மாதத்துல வரக்கூடிய ஸ்ரீராம நவமி. இந்த நாள் பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அடுத்ததா பங்குனி மாதத்தோட முக்கியமான ஒரு விரதம்னா அதுதான் பங்குனி உத்திரம். முருக பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று கூட சொல்லலாம். இப்படி இந்த பங்குனி மாதத்துல சொல்லுகிற மாதிரி ஏராளமான விரத தினங்களும் விசேஷங்களும் வந்திருக்குங்க. அதிலும் பங்குனி மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த 15 வளர்பிறை நாட்கள் அனைத்தையும் யார் ஒருத்தவங்க சரியா பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு பங்குனி மாதம் முடிந்து பிறக்கக்கூடிய அந்த புதிய தமிழ் வருடம் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாகவே இருக்கின்றது. அதனாலதான் தமிழ் மாதங்கள்ல கடைசி மாதமாக வந்தாலும் இறை வழிபாட்டிற்கு பங்குனி மாதத்துல நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். மார்ச் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தோட 4ஆம் நாள் அன்றைய தினம் பங்குனி அமாவாசை. அந்த தினத்தை எல்லாம் தாண்டி வந்துட்டோம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய வளர்பிறையில வருகின்ற நாட்கள் மட்டும்தான். பங்குனியில இந்த வருஷம் நம்மளுக்கு மொத்தமா 30 நாட்கள் இருக்கின்றது. இந்த 30 நாட்களில் இந்த நம்ம சொல்லுகின்ற இந்த ஒரு வழிபாட்டு முறையை ஏதாவது ஒரு நாள் இல்லைன்னா அதுவும் முடிஞ்சா பங்குனியோட வளர்பிறை நாட்கள்ல பண்ணுவது என்பது ரொம்பவும் விசேஷம்தான். அதுவும் பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்தில் வரக்கூடிய அஷ்டமி நவமி இந்த மாதிரி நாள்கள் இல்லாத மாதிரியும், அதே மாதிரி அன்றைய தினம் கேலண்டர்ல கரி நாள்னு போட்டிருக்கா என்றும் பார்த்துக்கணும். இப்படி இந்த மாதிரி இந்த 15 நாட்கள், அதாவது அமாவாசை முடிந்த பிறகு பங்குனி மாதத்துல வருகின்ற வளர்பிறை நாட்களில் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஒரு 5 நிமிடம் இதுக்காக செலவு பண்ணி நாம சொல்லுகின்ற முறையில இந்த பரிகாரத்தை செய்வதனால் வாழ்க்கையில எல்லாமே வளமான ஒரு செழிப்பான நாட்களா ஒரு விஷயங்களா நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். பங்குனி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த வருஷம் நமக்கு பங்குனி உத்திரம் வந்திருக்கின்றது. இன்னும் நமக்கு கையில மொத்தம் 14 நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றது. இந்த 14 நாட்களில உங்களுக்கு எப்ப முடியுதோ அன்னைக்கு நம்ம சொல்லுகின்ற இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று இப்படி யாரு வேண்டுனாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதுவும் செய்யக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா முடிந்தால் மாலை 6 மணிக்கு மேல. இப்ப ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க. மார்ச் 26, மார்ச் 27 இந்த 2 நாட்களும் அஷ்டமி நவமி வருகின்றது. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, சஷ்டி வந்திருக்கு. இந்த நாட்களிலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்லைன்னா அஷ்டமி நவமி முடிந்து பிரதோஷ தினங்களில நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செம்பருத்தி இலை. இதுல நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம பங்குனி மாதத்திற்கு உரிய அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த பொருட்கள் என்றே சொல்லலாம். குறிப்பா செம்பருத்தி இலை ஒரு காரிய தடை நீக்கணும் சொல்லலாம். அதுவும் குறிப்பா செவ்வாய் கிரக தோஷம் இருக்கக்கூடியவர்கள் அதோட பாதிப்பு குறையணும், மேலும் அதனுடைய பாதிப்பு ஓங்கி விடாமல் தாங்கி விழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செம்பருத்தி இலையை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு தோஷ நிவர்த்தி பொருள் என்றும் கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த செம்பருத்தி இலையை நிற்க வச்சு பார்க்கும்போது அது முருகனுடைய வேல் வடிவு மாதிரியே காட்சியளிக்கும். அடுத்ததா ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். அதாவது துவரம்பருப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. கடன் தொகையை வேரோடு நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் எதுன்னா இந்த துவரம்பருப்பு தான்.
செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில துவரம்பருப்பு வச்சு வழிபடக்கூடியவங்களுக்கு செவ்வாய் பகவான், அப்புறமா முருகப்பெருமான் இவங்க 2 பேரோட அருள் பரிபூரணமாக கிடைத்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம். அதுவும் இந்த மாதம் பங்குனி மாதத்துல நமக்கு ஸ்ரீராம நவமி வந்திருக்கு. அதனால பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூரம். அதுவும் எங்கெல்லாம் பச்சை கற்பூர வாசனை இருக்கின்றதோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணு வாசம் செய்வார். அதுவும் மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. இவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய இடத்துல செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்காது. இப்ப 3 பொருட்கள் மட்டும் தான் இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கணும். இத நீங்க வீட்ல பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் தான் எப்போதுமே. செம்பருத்தி இலை 1, அதுவும் எந்த ஒரு செம்பருத்தி இலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அத நீங்க 1 மட்டும் எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருள்களையும் எடுத்துட்டு, இப்ப பங்குனி மாதத்துல 9ஆம் தேதி மார்ச் 23ஆம் தேதி நமக்கு திங்கட்கிழமையன்று கிருத்திகை வந்திருக்கின்றது. அன்னைக்கு பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்திருக்கின்றது. அன்றைய தினம் பண்ணலாம். இல்லைன்னா மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்று சஷ்டி விரதம் அன்றும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்படி ஏதாவது ஒரு நாள் நீங்க சூஸ் பண்ணிட்டு வளர்பிறையில செய்யுங்க. இன்னும் விசேஷமாக இருக்கும். இப்ப இந்த செம்பருத்தி இலைய கழுவிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இலையின் நுனி பகுதியில பச்சை கற்பூரம் மற்றும் கீழ்ப்பகுதியில துவரம் பருப்பையும் வச்சுட்டு விநாயகர் முதலில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுவும் உனக்கு உகந்த இந்த பங்குனி மாதத்துல எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், கடன் தொகை தீரணும் என்ற மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. துவரம் பருப்பு வச்சதுனால கண்டிப்பா செவ்வாய் பகவானையும் பிரார்த்தனை பண்ணணும். அதுவும் நவகிரக தோஷங்களில் சனி பகவானுக்கு பிறகு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தோஷம் செவ்வாய் தோஷம்தான். அதனாலதான் இந்த கடன் பிரச்சனை வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்று சொல்லலாம். அதே மாதிரி சொந்த வீடு கட்டுவது ஒரு கனவாகவே இருக்கு அப்படிங்கிறவங்களும் செவ்வாய் பகவான் கிட்ட தூரம் பருப்பு வைத்து வேண்டிக்கலாம். கடைசியா மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த அந்த பச்சை கற்பூரம் வைத்து கண்ணால நல்லா பார்த்து எங்க வீட்டுக்கு மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் வாங்க மற்றும் எங்க வீட்டுல எப்பவும் செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. அதுவும் இந்த பங்குனி மாதத்தோட எங்க கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் என்று மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் பூஜை அறையில வச்சிருங்க. அதற்கு பிறகு அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. அது கோடு போட்ட பேப்பரா இருக்கக்கூடாது. அது 4 மூலையிலும் நீங்க மஞ்சள் தடவிட்டு அதை பூஜை அறையில இருக்கின்ற அந்த செம்பருத்தி இலை, துவரம்பருப்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருள்களையும் எடுத்து அப்படியே பொட்டலமாக மடிச்சுக்கணும். அதை அப்படியே உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமான் படம் இருந்துச்சுன்னா அதற்கு பின்னாடி கூட நீங்க வச்சுக்கலாம். இல்லைன்னா யாராவது பட்டாலும் பரவாயில்ல அந்த மாதிரியும் நீங்க வச்சுக்கிட்டு செவ்வாய்க்கிழமையிலும் சஷ்டி தினங்களிலும் நீங்க தீப தூபம் காட்டலாம். இத 2 இல்லைன்னா ஒரு 3 மாதத்திற்கு பிறகு இதை எடுத்து தண்ணீர்ல விட்டுட்டு இதை மீண்டும் தயார் செஞ்சு இதே போல நீங்க வச்சிருந்த இடத்துல வச்சுட்டு பூஜை செய்யலாம். இதை பங்குனி மாதத்துல செய்வதன் மூலியமா பிறக்கக்கூடிய தமிழ் மாதம் தமிழ் வருடம் சித்திரை மாதத்துல உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து புதிய வருடத்தில் புதியதாக பிறந்தது போல ஒரு உணர்வை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கின்றீங்க. அதனால இந்த பரிகாரத்தை மட்டும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.